நம்ம இந்த வீடியோல ஹோம்மேட் பட்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் சொதப்பல் வீடியோல நிறைய பேர் உங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுல உள்ள ஒரு சில டிப்ஸ் எல்லாமே எடுத்து நான் இந்த ஹோம்மேட் பட்டர் வந்து செஞ்சு பார்த்திருந்தேன். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது. ஸோ அதே ரெசிபியை அதே மெத்தடை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பர்சனுக்கு வந்து கட்டாயமா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து நான் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அது எந்த அளவு வேணாலும் இருக்கலாம். நான் வந்து பசும் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். பாலை நல்லா காய வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பால் ஏடு மாதிரி நமக்கு கலெக்ட் ஆகும். லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அந்த பால் ஏடு மட்டும் நம்ம மேலே இருந்து தனியாக எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், அழகாக லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள அந்த பாலேடு மட்டும் அழகாக நமக்கு கலெக்ட் ஆகி கிடைக்கும். இதுதான் வந்து நான் இந்த பாத்திரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுற பாலேடு. இது கூடயே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கணும். முதல் முறை வந்து நீங்கள் பாலாடை கலெக்ட் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் நீங்கள் கேர்டு ஆட் பண்ணால் போதும். மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இந்த கேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆடை, பாலாடை, அது ஒரு முறையும் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி நமக்கு வெண்ணெய் தனியாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரியே நான் 7 நாளுக்கு பாலாடை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஆடை எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜிலேயே கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் போடாதீங்க, ஃப்ரிட்ஜே போதும். அதே மாதிரி நீங்கள் பட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அது நல்லா உங்களுக்கு சாஃப்டாகி கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கும்போதே அது பார்க்கறதுக்கு தயிர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நான் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு விஸ்க் பயன்படுத்தி தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து நல்ல ஒரு மத்து இருக்கும் இல்லைங்களா, அது பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டான பட்டர் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா பட்டர் திரண்டு வரதை பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகாது, கரெக்டாக 15 நிமிஷம் தான் ஆகும். 15 நிமிஷமே அதிகம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லைட்டாக பீட் பண்ணும்போது நல்லா அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். கைவிடாம கண்டினியூஸா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண அந்த வெண்ணெய் மட்டும் தனியா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பட்டர் பண்றதுக்கு வந்து நீங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்படி பீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சாங் கேட்டுட்டோ இல்லை ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ நீங்க அழகா உட்காந்து பொறுமையா நீங்க பீட் பண்ணிக்கலாம். வீடியோல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்க, அந்த சுத்தியுமே எல்லோ கலர்ல கரெக்டா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பட்டர் தான். இன்னும் நல்லா நம்ம கைவிடாம நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும். நான் மேக்ஸிமம் வந்து வீடியோல ஃபுல்லாவே நான் காமிச்சிருக்கேன், எதையுமே நான் கட் பண்ணவே இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க விஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் போய் அங்கங்கே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கைவிடாம பீட் பண்ணிட்டே இருங்க. பீட் பண்ணும்போது அந்த நல்லா வெண்ணெய் நல்லா திரண்டு நல்லா கட்டி மாதிரி வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்ல தண்ணி ஆட் பண்ணாம பீட் பண்ணிட்டே இருங்க. நல்லா கட்டி மாதிரி திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியா அந்த பட்டர் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம டக்குன்னு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்க 1/4 கப் அளவுக்கு நல்லா சில்லான தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணதுமே நமக்கு நல்லா பட்டர் தனியா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, நான் கரெக்டா 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி லைட்டா ஒரே மிக்ஸ் தான் பண்றேன். நல்லாவே சூப்பரா தெரியுது பாருங்க, பட்டர் ஃபுல்லாவே தனியா வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கை யூஸ் பண்ணி அழகா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கை யூஸ் பண்ணுறதால கெட்டெல்லாம் போகாது, ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், அழகாக இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த பட்டர் பண்ணுறது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை வந்து இன்னொரு பவுலில் நான் சில்லான தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலேயே இந்த பட்டரை நான் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சமாக வந்து அந்த பாலினுடைய ஸ்மெல்லும் அப்புறம் மோரும் வந்து கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சில்லான தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பேலன்ஸாக நமக்கு லிக்விட் தண்ணி மாதிரி கிடைச்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து பட்டர் மில்க்கு, அதாவது மோர். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் இதே வந்து மசால் மோர் மாதிரி பண்ணி கூட குடிச்சிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் பட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். ஒரு வாரத்துக்குமே இந்த மாதிரி பட்டர் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பட்டர் கிடச்சிருக்கு. இந்த பட்டர் ரெசிப்பியில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுற அந்த ஆடையை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அடுத்து நீங்கள் பட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் வச்சுருங்க. 1/2 அன் ஹவரில் வச்ச அந்த ஆடையை வந்து நீங்கள் பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போடுறதுக்கு பொதுவாக மரமத்தோ இல்லை விஸ்கோ பயன்படுத்தி நீங்கள் பீட் பண்ணுங்கள். அதில் அப்படி பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பட்டர் வந்து வீட்டிலே கிடைக்கும். இது நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 மாதத்துக்கு மேலேயே நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்த பட்டர் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் கடையில் வாங்குகிற பட்டர் எல்லாம் விடவே ஹோம்மேட் பட்டர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த பட்டர் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நெய் எல்லாமே சூப்பராக உருக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே கிடைக்கும். மணலாக நெய்யின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.